ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை சக்தி பிரஸ் ரிலீஸிலே இன்று வெளியாக இருக்கக்கூடிய செய்தி பத்திரிகை சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக நமது செய்தி அறையினுடைய பிரதிநிதி ஜெஃப்ரி ஜபதர்ஷனினுடைய துணையோடு இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கின்றோம். வருக வருக என்று. வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் கஜமோகன். நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்று வெளியாகிய பத்திரிகை செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் என்றிருக்கின்றோம். சற்று வித்தியாசமாக கொஞ்சம் ஏனைய மொழிகளிலே வரக்கூடிய பத்திரிகைகளை முதல் பார்த்துவிட்டு பின்னர் தமிழ் பத்திரிகை சம்பந்தமான விடயங்களுக்கு உள்நுழையலாம் என்றிருக்கின்றோம். மௌபிம பத்திரிகை சிங்கள பத்திரிகை கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்பு ஹபரன கெலிங் அலிபெட்டவ் ஹெட்ட துணக் உசலா புத்த சாசன நியோதி அமதி மகா ஜாவாரமக் ஹெலிகராய் என்கிற செய்தியாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தை புத்த சாசன பிரதி அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஹபரண காட்டிலிருந்து 63 யானை குட்டிகள் களவெடுக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்னலாம் களவெடுக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த தாயான அந்த டைம்ல என்ன செஞ்சு கொண்டு இருந்துச்சோ தெரியல, அதான் தெரியல. அதுல கூட ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. அடுத்து அத பத்திரிகையினுடைய தலைப்பு டெலிமேல் மந்திரி வருண்ட நொபிலே கேபினட் அனுமதி லபே என்கிற செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த ஏற்கனவே தந்தி முறையை ரத்து செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு டெலிமெயில் என்று சொல்லப்படுகின்ற தபால் திணைக்களம் ஒரு மின்னஞ்சல் முறை ஒன்றை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தது. அவை அனைத்தும் மந்திரிகளுக்கு அவை அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்பட இருக்கிறது என்கின்ற செய்தி ஒன்றும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கும் இந்த விடயத்தை கேபினட் அனுமதித்திருக்கிறது என்றும் அமைச்சரவை அங்கீகரித்திருக்கிறது என்றும் அத பத்திரிகையிலே தகவல் வழியாக இருக்கிறது. இதெல்லாம் இலவசமா கொடுக்குறாங்க. அவர்களுக்கு மட்டும்தான் இலவசமா கிடைக்குது எல்லாம். ஆனா அவர்கள்ட்ட தான் பணம் இருக்கு. சரி, பொதுமக்களுக்கு இலவசமா கொடுங்களேன். இல்ல, அவர்கிட்ட பணமும் இருக்கு. தினவின பத்திரிகையினுடைய செய்தி கிரிபிட்டி மில்ல ருப்பியல் தெசியக்கி வெடிக்கிறனவா சமாகம் ரஜேட்டகியாய். இந்த பால்மாக்களினுடைய விலை 200 ரூபாயாக நாங்கள் கூட்டுவோம், அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று பால்மா சங்கம் தெரிவித்திருக்கிறது. லோக வெலந்த போலே கிரிபிட்டி மீல வெடிவுனே மாச 7 பேர் 7 மாதத்துக்கு முன்னர் உலக சந்தையிலே பால்மாவினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. ராஜ்ய வாசல் எக்காமாரக்கும் கிரிபிட்டி மீல வெடிக்கிற நேக 1.5 வருடங்களுக்கு மேல் எந்த விதமான கட்டணங்களையும் அரசு அதிகரிக்கவில்லை. இப்படி சங்கங்கள் கூறுகின்றன. அதற்கு சமாகம் இல்லன மில வெடிக்கிறன்ன இடதென்னின வெலந்த அமைதி ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, வர்த்தக அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ சொல்லியிருக்கிறார், அவர்கள் சங்கங்கள் கேட்பது போல அதிகரித்து கொடுப்பதற்கு நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று. ஜனதா வகை வெடிதென ரட்டக்கிரட்ட அபிஹிவி வேலா. நாட்டில் இருக்கக்கூடிய பலர் வெளிநாட்டு பால்மா வாய்களுக்கு அடிமையாகி இருக்கின்றனர். தேசிய கிரிகோவியா ரககனிம ராஜ்ய அரமுனை இலங்கையின் இலங்கை பால்மா அல்லது பால் உற்பத்தியாளர்களை காப்பாற்றுவது அரசினுடைய கடமை. இப்படி சொல்லியிருக்கிற தினமின பத்திரிகையினுடைய தலைப்பினூடாக எங்கள் வர்த்தக அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ எல்லா பக்கத்தையும் பாதுகாத்தது மாதிரி இருக்குது. அப்படியெல்லாம் பாதுகாத்து இருக்கிறது. மார்ச் 30 28 ஜெனீவா பேரணி, 29ஆம் தேதி தேர்தல், 31ஆம் தேதி இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பற்றியெல்லாம் நாங்க பேசலாம். ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து முட்டாள்கள் தினம் சரியாக பிரகடனப்பட்டது போல் எனக்கு தெரிகிறது. பார்ப்போம். ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் குறிப்பாக பொய்களை தான் கூறுவார்கள். ஆனால் இதில் முட்கூட்டி பொய்கள் சொல்லி அன்று அமல்படுத்தப்படும். சரி, திவையின பத்திரிகையினுடைய செய்தி நாம யோஜன பாரதி மீதி எக்கம் பெரகம் கீவே நத்தம் ந ஹந்துனும் அவர்களுடைய சொத்தை அவர்கள் காண்பிக்காவிட்டால், அதாவது இந்த தேர்தல்களினுடைய நியோஜ பத்திரம் கொடுப்பதற்கு முன்னர் தங்களுடைய சொத்து விவரங்களை அறிவிக்காவிட்டால் அவர்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்கப்பட மாட்டாது வேட்பாளர்களுக்கு. இப்படி சொல்லியிருக்கின்றார் தேர்தல்கள் ஆணையாளர் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இசதீன்லா கெதர இன்னது மாத்தர ருகுனு சுஜாதா நத்தா, மாத்தர ராகுல அல்லது சுஜாதா, இந்த 2 பாடசாலைகள் இல்லாவிட்டால் வீட்டிலே நாங்கள் இருப்பதா. தீந்துகத் பலதாரின்ட்ட தெமாப்பிய விரோததா. இது பற்றிய தீர்வினை கண்ட அதிகாரிகளுக்கு
பெற்றோர்கள் எதிர்ப்பு செய்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இவர்களுக்கு விண்ணப்பங்கள் போடப்பட்டது. குறிப்பாக 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டன கஜமுகன். அந்த சந்தர்ப்பத்திலே பிரபல பாடசாலைகள், குறிப்பாக மாத்தறை மாவட்டத்தினுடைய மிகவும் பிரபலமான பாடசாலைகள், பிரபல ராகுல போன்ற பாடசாலைகளுக்கு நிச்சயமாக அது ஒரு கனவாக கூட இருக்கலாம். ட்ரீம் ஸ்கூல் என்று சொல்வார்கள், சிறுவர்களுடைய கனவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பாடசாலையுடைய வெட்டிப்புள்ளிகள் அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. அது மிகவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தை பெற்றோர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. வெட்டுப்புள்ளி வெளியிடப்படாமல் இருக்கின்றது. ஆகவே அதிகப்படியான புள்ளிகள் எடுத்தமது குழந்தைகளை அவர்களுக்கு அந்த பாடசாலையில் இணைத்துக் கொள்ள முடியாமல் போகிறது. அப்படியெல்லாம் வீட்டிலே நாங்கள் வச்சிருக்கிறா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. புலமை பரிசில் பரீட்சை எந்த உண்மையான கொள்கை என்னோ புலமை பரீட்சை வைப்பதற்கு அதற்கு முரண்பாடாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் சொல்றார்கள் பலர். புலமை பரிசு வச்சு தேவையே இல்லை. நாட்டில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளும் சரியான வளங்களோடு இருப்பதாக இருந்தால் புலமை பரிசு தேவையில்லை. அடுத்து லக் பிம பத்ரியினுடைய செய்தி. வேன் ரியக்கிங் பஹரகத் தெதரு பியா மராதமலா தங் ஹட்டகசா திபு சிறுர அத்திடிய அலெங் ஹமுவே என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வேன் மூலமாக கொண்டு செல்லப்பட்ட மகனும் தாயும் மகனும் தந்தையும் இங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த செய்தி அத்திடிய அந்த அந்த ஏரியிலே இவர்களுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற என்ற செய்தி பிரசுரம். இப்படி ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது 26ஆம் தேதி நடைபெற்ற, நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாக இருக்கின்றது. நேற்று தான் இவர்களுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியும் இருக்குது. இது போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி கவலைக்கிடமான செய்தி. இன்னும் வேன் மூலமாக வெள்ளை வேனை தான் காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக மீண்டும் அந்த இப்பொழுதுதான் அந்த வெள்ளை வேன் சர்ச்சை அப்படியே நீங்கி இருக்கிறது. மீண்டும் தலை தூக்க அப்படியே அந்த பாதி வந்து இருக்குது பாருங்க. வேனும் கூட இந்த வெள்ளை வேன் பின்தொண்டில் தான் தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரம் லங்காதீப பத்திரிகையினுடைய செய்தி ஹுலுகல்ல யலி நிதி பெத்தி பீலா ஹோட்டல் காம்பேரேக்கிங் கத்தே தோர கடலா என்கிற செய்தியாக இருக்கிறது. லக்ஷ்மண் உலுகல்ல இவர் தேசிய பாதுகாப்புக்கான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர். அவர் மீண்டும் நித்திரை மாத்திரைகள் உட்கொண்டு ஹோட்டல் ஒரு அறையிலிருந்து கதவு உடைக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஒன்று லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பாக பிரசுரமாக இருக்கிறது. ஆனால் அது வைத்தியர்களால் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் 22ஆம் தேதி கூட அவர் இதே போன்று அதிக மாத்திரைகளை உட்கொண்டு வைத்தியசாலை, கொழும்பு வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை மறுத்திருந்ததாகவும் தகவல் ஒன்று தமிழ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. இப்போது மீண்டும் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக தற்போது வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரணம் என்னன்னு பின்னர் தேட வேண்டும். ரிவீரபத்ரனுடைய செய்தி கொழும்பு மகாநகர சபாவட்ட சப வாகன கேன்ன கோட்டிதாக கொழும்பு மாநகர சபைக்கு சொகுசு வாகனங்கள் கொள்வனவு செய்வதற்கு 10 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. பேங்கு ஐராவம கோட்டி அசுவாய். ஆகவே நான் நினைக்கின்றேன் வங்கியிடமிருந்து 80 கோடிகள் கடன் பெறப்பட்டிருக்கு. அப்படியா? ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் நினைக்கிறேன். நான் நினைக்கின்றேன் அங்கிருந்து பரிமாற்றப்பட்டிருக்கிறது, பணம் பரிமாற்றப்பட்டிருக்கிற என்ற செய்தி ஒன்று ரிவிர பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது இன்றைய தினம். இவை இன்று வெளியாகிய செய்தி பத்திரிகைகள், சிங்கள பத்திரிகையினுடைய செய்திகள். அதனை தொடர்ந்து ஆங்கில பத்திரிகை செய்திகளை பார்ப்போம். சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி 63 பேபி எலிபென்ட் ஸ்டோலன் ஃப்ரம் ஹபரண ஜங்கிள். ஏற்கனவே பார்த்த செய்தி 63 குட்டி யானைகள் ஹபரண காட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய செய்தி ஃபேர் டிங்கும்ஸ் சே த ஒசிஸ் இட் டேக்ஸ் மென் ஆஃப் கரேஜ் டு என் அவோ என்கரேஜ் பை வாட் தே சோ. பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆஸ்திரேலியாவினுடைய எலிசபெத் ஜீன் பெட்லிட்டி இன்று நேற்றைய தினம் இலங்கை வந்து கூறியிருக்கின்றால் இலங்கையினுடைய செயற்பாடுகள் மிகவும் திருப்தி அளிக்கின்றன. யுத்தத்துக்கு பின்னர் இப்போது நாங்கள் பார்ப்பவை எல்லாம் எங்களை தெம்படைய செஞ்சிருக்க, நமக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றன. அது மாத்திரமல்ல, இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வந்தவர்களை நாங்கள் வாழ்த்த வேண்டும் என்கின்ற செய்தி ஒன்றும் இங்கே செய்யப்பட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக உள் நுழைந்து இவர்கள் பார்க்கல எல்லாம் மேலோட்டமாக விஜயத்தின் மூலம் தான் இவர்கள் பார்த்ததும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டவில்லை. எனக்கு
தேவையான ஒரே ஒரு விடயம் என்னென்றால் இந்த டயஸ்போரான்னு சொல்லி நாடு கடந்து வெளியிடங்களில் இருந்து கொண்டு இலங்கை சம்பந்தமாக அதிகம் பேசுகின்ற தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்போதும் இலங்கையிலே நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள், இப்படி ஒரு நாட்டில் இருக்க வேண்டுமா என்று ஒவ்வொரு முறை வரும்போது எங்களிடமே கேள்வி கேட்பார்கள். பல நண்பர்களை பார்த்திருக்கின்றேன். அவர்கள் தான் இந்த இலங்கையை கட்டி காப்பவர்கள் போல் மனித உரிமையை. அவர்கள் நாட்டின் அங்கத்தவர்கள், பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதம மந்திரி கூட இலங்கை வந்து இலங்கையை பற்றிய விடயங்களை திருப்தி அளிப்பதாக சொல்கிறார்கள். இதன் பின்னரும் அந்த நாட்டில் அவர்கள் இலங்கையிலிருந்து சென்று அகதி அந்தஸ்து பெற்று அங்கே ஒரு குடியுரிமை பெற்றதை பிற்பாடு வந்து என்ன பேச போறாங்கன்னு எனக்கு விளங்கவில்லை. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய செய்தி, ப்ரோபோன் பிரைபரி சீஃப் yet to begin என்ற செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய தலைவர் பாலபரி பந்தேக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தது. அவரை கைது செய்ய வேண்டும், அவரது கொடுக்கல் வாங்கல்களிலே ஊழல் இருக்கிறது என்று. அது இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்கிற செய்தி ஒன்று டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக பிரசுரமாக இருக்கிறது. தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி, போல் சீஃப் டெல்ஸ் கேண்டிடேட்ஸ் நோ அசெட் டிக்ளரேஷன்ஸ் நோ ஐடிஸ். ஏற்கனவே பார்த்த செய்தி. இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணையாளர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் வேட்பாளர்கள் தமது சொத்து விவரங்களை வெளியிடவில்லை என்றால் அவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட மாட்டாது என்கிற விடயம் பிரசுரமாக இருக்கிறது. தி ஐலண்ட் பத்திரிகையிலே இவை இன்றைய தினம் சிங்கள ஆங்கில பத்திரிகையிலிருந்து வெளிவரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இனி தமிழ் பத்திரிகை செய்திகள் என்ன கொண்டு வந்திருக்கிறது என்று பார்ப்போம். அந்த அடிப்படை முதலில் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பை பார்க்கலாம். இழுவை படகை பயன்படுத்துவது தவறு, ஒப்புக்கொண்டது தமிழக குழு. எதுவானாலும் எல்லை மீறினால் கைது செய்வோம், இலங்கை மீனவர் குழு. மீனவர் குழுக்களின் பேச்சு சுமூகம், இரு நாட்டு அரசுகள் இறுதி முடிவு. அடுத்த சுற்று பேச்சு இலங்கையில் 14 நாள் கால அவகாசம் கோரியது தமிழக குழு. இவ்வளவு காலம் தமிழக குழு இலங்கை பற்றியே குறை கூறி வந்தது. கூட்டம் ஒன்று திரட்டப்படும் போது தங்கள் இழுவை படகுகள் உள் செலுத்துவது தவறு என்று ஒப்புக்கொள்கிறது. ஆம், இலங்கை கடல் வளம் மிக்க நாடுதான். ஆனால் அந்த கடல் வளத்தை இலங்கை மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு பல சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. இழுவை படகுகள் இலங்கை மீனவர்கள் பயன்படுத்த முடியாது. வேறு இடத்திலிருந்து வந்து இலங்கை பகுதிகளுக்கு சென்று வரக்கூடிய வளங்களை அள்ளி கொண்டு போகும்போதும் இவர்கள் நிசப்தமாக இருப்பது என்றது இருக்க வேண்டும் என்று கூறுவது மிக கொடுமையான ஒரு விடயம். அவர்களது வாழ்வாதாரம் நமது நாட்டின் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டிய வளம். எனவே நல்ல ஒரு பேச்சு என்று நான் நினைக்கின்றேன். சொத்து விவரங்களை வழங்காத வேட்பாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படாது. வேட்பு மனுக்களிடம் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் ஆணையாளர் சொன்ன கருத்து. மட்டு தொம்பே கல்கிச 3 சம்பவங்களில் நீர்மூழ்கி 6 பேர் உயிரிழப்பு. மட்டக்களப்பு, தொம்பே, கல்கிச என்கின்ற 3 கடல்களிலே 3 சம்பவங்களில் நீரில் மூழ்கி 6 பேர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆகவே கடல் குழிகளில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சம் அவதானமாக இருங்கள் என்றால் சகல இடங்களிலும் இப்படி கடல் உள்வாங்கிக் கொள்கிறது மக்களை. குறிப்பாக மட்டக்களப்பில் 3 இளைஞர்கள் நேற்று 7 பேர் கடலில் குளிக்க சென்ற சந்தர்ப்பத்தில் 3 கடலில் அள்ளுண்டு சென்றிருக்கின்றார்கள். இன்னும் அவர்களுடைய உடல்கள் மீட்கப்படவில்லை. இன்னும் தேடுதல் நடவடிக்கை நேற்று தினம் முழுவதும் நடைபெற்றது. குறிப்பாக அந்த பகுதியில் பலத்த காற்று இருந்ததன் காரணமாக முழுமையான முறையில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாமல் போனது. நேற்று இரவு வரை இதுவரை அவர்களுடைய சடலங்கள் அல்லது அவர்கள் தொடர்பில் எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தாது தமிழ் கூட்டமைப்பு செயற்பட வேண்டும், வெளிநாடு செல்வதை நாம் ஆட்சேபிக்கவில்லை என்கின்ற செய்தி இருக்கின்றது. இதை கூறியிருப்பவர் நாங்கள் அதிகம் பார்த்த ஒருவர் தான், விஞ்ஞான அலுவல்கள் அமைச்சர் கூறியிருக்கின்றார். அடுத்து, இனப்பூசல்களை தடுக்கும் வகையில் விஞ்ஞாபனம் கொழும்பில் விரைவில் வெளியீடு, ஜனாதிபதியின் செயலர் அதிதி தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இனப்பூசல்கள் தடுக்காமல் தான் இவ்வளவு காலம் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை அதிதி ஏற்றுக்கொள்கிறாரா?